எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஊதுபத்தி அட்டையிலிருந்து ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஊதுபத்தி அட்டைக்கு மேலே நமக்கு ஒரு லேபிள் இருக்கும் இல்லையா, அந்த லேபிளை நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்டையை டேமேஜ் பண்ணாத மாதிரி நம்ம இதை அழகாக பிச்சு எடுத்துடணும். ஸோ கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஃபுல்லாக ஒரு ஹாஃப் ஒயிட்டில் அகர்பத்தி பாக்ஸ் இப்போ கிடைச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்க போகிறோம். இந்த பேப்பரில் நம்ம முக்கியமான சில ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டிங்கை நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம மடிச்சுட்டு திருப்பி இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம். ஸோ டோட்டலி நம்ம 4 மடிப்பு மடிச்சிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே சைடில் இப்படி வச்சு இந்த மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். ஸோ ஃபோல்டிங் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். A4 ஷீட்டாக இருந்தால், நார்மல் பேப்பராக இருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் லேட்டர் கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நார்மல் பேப்பர்லேயும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் A4 ஷீட்லேயும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கலர்டு A4 ஷீட்லேயும் இதை பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ கடைசி ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஃபோல்டிங்கும் நம்ம இதுக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டிங் தான் ஃபைனல் ஃபோல்டிங் இதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே பேப்பர் சாய்ஸ் உங்களுடையது. அதே மாதிரியே நம்ம இப்போ மடித்தாச்சு. மடித்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நமக்கு டோட்டலி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த நோட்ஸ்லேயும் நமக்கு 8 பேஜஸ் இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா மாதிரி 8 இருக்கு இல்லையா, 8 மாதிரி நம்ம முடிஞ்சால் 60 ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் 16 மென்ஷன் பண்ணுறது, ஈச் 60 நமக்கு பேஜஸ் இருக்கா மாதிரி நம்ம இந்த நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து செல்லோஃபன் டேப் எடுத்துக்கோங்க. செல்லோஃபன் டேப் எடுத்துகிட்டு ஒரு கார்னரில், சரிங்களா, ஒரு கார்னரில் மூடி இருக்கும். அந்த கார்னரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, செல்லோஃபன் டேப்போட ஹாஃப் போர்ஷனை ஸ்டிக் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, பேலன்ஸ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த நோட்ஸை ரேப் பண்ணுற மாதிரி நம்ம பைண்டிங் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி செல்லோஃபன் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இதை பைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க அந்த செல்லோஃபன் டேப்பை அப்படியே சுற்றி இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம், சரிங்களா? இப்போது உள்பக்கம் பார்த்திங்கன்னா பேஜஸில் சிலது அப்படியே ரிமூவ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ளே முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கம் கூட ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நடுவில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே இப்போ நமக்கு இந்த மாதிரி நோட்ஸ் மொத்தம் 7 தான் தேவை. பட் 2 பேப்பர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது 8 வரும். ஸோ 7 ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பேப்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு பேட்டர்ன் வரைய போகிறோம். அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம ஒரே பேட்டர்னை டிஃப்ரெண்ட்டாக வரைய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதில் நம்ம சர்க்கிள் மாஸ்டர் ரூலர் யூஸ் பண்ணுறோம். இது பேர் அதுதாங்க. எல்லா ரேடியஸ்லேயும் நமக்கு சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சர்க்கிள், அடுத்து அது எப்படி பண்ணுறோன்னா, ஜிக்ஸாக்காக வர மாதிரி இதில் நம்ம அப்படியே வரைகிறோம். இதில் ரொம்ப கஷ்டமாலாம் நம்ம எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் இந்த ரவுண்ட் யூஸ் பண்ணி வரைகிறோம். எங்ககிட்ட இந்த மாதிரி சர்க்குலர் மாஸ்டர் ரூலர்லாம் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் சர்க்கிளாக இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிரப் பாட்டிலோட மூடி இருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வளையல் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சர்க்குலராக உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி 5லேருந்து 6 சைஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி. லேபிள் பீல் ஆஃப் பண்ணி வச்ச இந்த ஊதுபத்தி பாக்ஸை இப்போ எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர்ன் வச்ச பேப்பரை நம்ம இப்படி திருப்பிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த ஊதுபத்தி அட்டை இருக்கு இல்லையா, அது நடுவில் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இதில் ஒட்டிக்கிறோம். ஸோ 2 பக்கமும் சமமாக நம்ம இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி சென்டராக பார்த்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா சின்ன கேப் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் 2 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பிளாக் கலர் இந்த மாதிரி பேப்பர் ஒட்டிடலாம். பிளாக் இல்லைனா உங்களுக்கு எந்த கலர் சாய்ஸ் இருக்கோ, ஸோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிடலாம். அந்த மாதிரி டாப்பில் கூட சும்மா டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக அது முடிச்சாச்சு. உள்ளே நீங்கள் தான் ஸ்டோர் பண்ணணும்னா கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் இதில் 3D மெட்டாலிக் யூஸ் பண்ணி எழுதலாம். இல்லைனா இதுக்கு மேலேயே ஒயிட் பேப்பரில் நம்ம என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதிடலாம். இப்போ நான் எழுதுறது இந்த கிராஃப்டோட ரொம்ப முக்கியமான பகுதி. வாரத்தினுடைய 7 நாட்களையும் நம்ம எழுதி
எய்தர் கம் இல்லைன்னா நீங்கள் வந்து அடிசிவ்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது சிந்தட்டிக் அடிசிவ்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி அந்த வாரங்களை ஒன்றொன்னா அடுத்தடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே ஒட்டியாச்சு. அது கீழே நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் சைடட் டேப்பை வந்து ஒட்டிடுறேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நோட்ஸ் எடுத்து நம்ம இது மேலே இப்படி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். காரணம் என்னென்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட 8 ஷீட் தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 1 நம்ம அதில் ஒட்டிட்டோம். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 7 தான் இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு 4 சண்டே இருந்துச்சுன்னா நமக்கு 2 மாதத்துக்கு இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பியும் இதை ப்ரிப்பேர் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் 60 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்ன கணக்குனா ஒரு மாதத்துக்கு 5 நாள்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 5 × 12 நமக்கு 60 தேவைப்படுது. ஸோ சண்டேல 60 நோட்ஸ், மண்டேல 60 நோட்ஸ், டியூஸ்டேல 60 நோட்ஸ்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கட் பண்ணியும் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ எல்லா வகையிலும் நமக்கு இது ஃப்ளெக்சிபிள். அடுத்து இந்த மாதிரி என்னாலலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நான் கடையிலே போய் ஸ்டிக்கி நோட்ஸ் ஈஸியாக வாங்கிப்பேன் அப்படின்னா நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம். பட் கிராஃப்ட் பண்ணும் பொழுது நம்ம வீட்லேயே பண்ண முடியும் அப்படின்ற போது மணி நம்ம சேவ் பண்ணலாம். டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கிக்கோங்க. மணி சேவ் பண்ணணும் ப்ளஸ் ஐ வாண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களே வீட்டில் ஜாலியாக அந்த நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை பார்த்த உடனே ஸ்டிக்கி நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் ஒரு நல்ல ஐடியாவோட எப்படி ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆர்கனைசர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி பிளானர் மாதிரி. ஸோ இதில் ஸ்கூல் பசங்கன்னா அவங்களோட சப்ஜெக்ட் வைஸ் இன்றைக்கி என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணலாம். அதுவே ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும், நம்ம மேனேஜர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி என்ன விதமான விஷயங்கள் இருக்கோ உங்களுக்கு ரிமைண்டராக இருக்கோ இல்லை அந்த நாளுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டே பிளானரில் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடில் என்ன பண்ணுறோன்னா டபுள் சைடட் டேப் எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 5 இல்லை 6 இடத்துல இந்த மாதிரி ஒட்டிடுறோம். ஒட்டிட்டு நம்ம கண் பார்வையில் எந்த இடத்துல இது அடிக்கடி படுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி பிளான் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை இம்பார்ட்டண்ட்டான என்னென்ன ரிமைண்டர்ஸ் நமக்கு தேவை அப்படின்றது எல்லாத்தையும் இதில் நீங்கள் அழகாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ் கோல் நம்ம அச்சீவ் பண்ணாலே இயர்ஸ் கோல் அச்சீவ் பண்ணிடலாம். இயர்ஸ் கோலை விட முக்கியமாக நம்மளோட மெயின் லைஃப் டார்கெட் கோல் என்னவோ அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா யார் தங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதை எழுதி வச்சு அதை அடிக்கடி பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களால அதை செய்ய முடியும் அப்படின்னு அந்த ரிசர்ச் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக இந்த கிராஃப்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்கனைசர் கிராஃப்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்து சூப்பர் டூப்பர் கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.